ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வழங்கியிருக்கின்ற இரண்டு சந்தோஷமான தினங்களான இரண்டு பெருநாளுடைய தினங்களையும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மோமினுக்கு இறைவன் சந்தோஷமான நாளாக வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒவ்வொரு மோமினுக்கும் முஸ்லீமுக்கும் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினத்தை வைத்திருக்கிறான். இன்றைய தினத்தில் எம்முடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கங்கள் எம்முடைய நாவுகள் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற செய்தியை பதிவு செய்தவனாய், ரமலானுடைய காலத்தில் நானும் நீங்களும் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு, அதுவும் ஏனைய நாட்களை விடவும் அதிகமாக ஆர்வம் காட்டி, அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஆசை வைத்து ஒவ்வொரு வணக்கங்களையும் நிறைவேற்றி வருகின்றவர்களாக இருந்தோம். இரவு தொழுகை என்றால் கூட நின்று கொண்டு வணங்க முடியவில்லை என்றிருந்தாலும் எங்களால் முடியுமான அளவுக்கு அந்த தொழுகைகளை தொழுது வந்தோம். அதே போன்று எம்முடைய வாழ்வில் அந்த ரமலானுடைய நாட்களில் எங்களால் மிகவும் போட்டி போட்டு குர்ஆனை ஓதி முடிகின்ற அளவுக்கு நாங்கள் குர்ஆனை ஓதுவதில் அதிகம் ஈடுபாடு காட்டினோம். அதே போன்று தான தர்மங்கள் ஏனைய நற்கிரியைகளை எல்லாம் நாம் செய்து இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த நல்லறங்கள் இருக்கிறதே, இந்த நல்லறங்கள் ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஏன், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இந்த நல்லறங்களை வைத்து நல்லமல்களை வைத்து ஒரு முஸ்லிம் பயனடைய இருக்கிறான் என்கின்ற ஒரு சில விடயங்களை இன்றைய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எங்களால் முடியுமான வணக்க வழிபாடுகளை செய்து இவ்வளவு நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். இப்படியான இந்த அமட்கள் ரமலானை விட்டும் நாம் விடைபெறுகின்ற இந்த நேரத்தில் எம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு நாம் ஓய்வு கொடுத்து விடக்கூடாது. அதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்திருக்கிறேன். நல்லமல்கள் ஏன் எங்களுக்கு அவசியம், அது அவசியப்படுகின்ற இடங்கள் என்ன, அதில் நாம் எவ்வளவு இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் செய்கின்ற இந்த இபாதத்துகள் எல்லாம் எங்களுக்கு பல இடங்களிலே கை கொடுக்க இருக்கிறது. பல இடங்களில் எங்களை பல ஆபத்துக்களிலிருந்து இந்த அமல்கள் எங்களை பாதுகாக்க இருக்கிறது. பொதுவாக இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அமல்கள் இருக்கிறது, அது இந்த உலகில் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்குரிய அமலாக அது இருக்கும். அதே நேரம் ஒரு மனிதன் உள்ளத்தால் பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்கிற அந்த மனிதன் அவன் இந்த வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலம் அவனுக்கு சகீனத் என்று சொல்லக்கூடிய மன நிம்மதியும் உள்ளத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் கொடுத்து அவனை
அழகான முறையிலே வாழ வைக்கிறது இந்த மார்க்கம். அப்படியானால் கடமையான வணக்கங்கள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அதேபோல் இந்த உலகில் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்தால் தைரியமானவர்களாகவும் உள்ளத்தால் பலமானவர்களாகவும் ஒடுங்கி போய்விடாமல் பலவீனப்பட்டு விடாமல் இருப்பதற்காக வேண்டியும் தான் இந்த கடமைகளை இறைவன் வைத்திருக்கிறான். ஆனால் அது இந்த உலகத்தோடு முற்று பெற்று விடுவதில்லை. அது எங்களை மிக முக்கியமான தருணங்களில் அது எங்களை பாதுகாக்க இருக்கிறது. இந்த நாம் செய்கின்ற இந்த இபாதத் எங்களை சில இடங்களில் அதுதான் பாதுகாக்கும். நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்கள் அந்த இடங்களில் எங்களுக்கு பாதுகாப்பை தராது. அந்த இடத்தில் எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும் பொருளாதாரங்களுக்கு. நாம் பெற்றெடுக்கிற குழந்தைகள் அவர்கள் கூட அந்த இடங்களில் எங்களை வந்து இறைவனிடத்திலே அல்லாஹ் இது ஏண்ட வாப்பா என்னை இவரை பாதுகாத்து விடு என்று சொல்லிவிடவும் மாட்டார்கள். அப்படியான மிக முக்கியமான கட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கின்ற நல்லமல்களை கொண்டு மட்டும்தான் அந்த நேரத்திலே பாதுகாப்பு பெற இருக்கிறான். அந்த நேரத்திலே ஈடேற்றம் பெற இருக்கிறான். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமல்கள் மிக முக்கியமானது. நாம் கடன் சென்று ரமலானிலே செய்த அமல்கள் எங்களோடு தொடர்ந்து வர வேண்டும். நாம் பெரும் பெரும் மாடிகைகளாக வீடுகள் கட்டி வாழ்ந்ததற்காக வேண்டி அந்த இடங்களில் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. எம்முடைய பல ஆண் வாரிசுகள் இருக்கிறார்கள், பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி எல்லாம் அந்த இடங்களில் எங்களை பாதுகாக்காது. எங்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களாக இருந்தாலும் எதுவும் அந்த இடங்களில் எங்களை பாதுகாக்காது. நாம் செய்கின்ற நல்லறங்கள் மட்டும்தான் எங்களை பாதுகாக்குகின்ற பல கட்டங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு கட்டம்தான் ஒரு மனிதன் மரணிக்கின்ற அந்த நேரத்தில் தான் அவன் உணர்ந்து கொள்வான், நான் இன்னும் வணங்கி இருக்கக்கூடாதாம், இன்னும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை நெருங்கி இருக்கக்கூடாதாம், இன்னும் ஒரு தஸ்பீஹ் சொல்லி இருக்கக்கூடாதாம், இன்னும் ஒரு தொழுகையை தொழுதிருக்க கூடாதா என்று அந்த மனிதன் கவலைப்படுகின்ற, அந்த மனிதன் ஏங்குகின்ற ஒரு நேரமாக மரண தருவாய் இருக்கிறது. ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் ஒருபோதும் ஒரு வினாடி கூட அவகாசம் கிடைக்காது. பல கோடிகளை வைத்திருக்கிற நாம் உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டால் இதோ தர்மம் செய்கிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு நிமிடத்தை அனுமதி கேட்டாலும் அந்த நேரத்தில் அனுமதி கிடைக்காது. இதோ 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு வருகிறேன், தொழுகைதான், வேறு எதையும் அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை, என்ற உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டது ஒரே ஒரு தஸ்பீ சுபஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அந்த மரண தருவாயில் அதற்குரிய அவகாசம் கொடுக்கப்படாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நல்லறங்கள் எங்களுடைய உயிர் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயத்திய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்யட்டும். அந்த நேரத்தில் உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், ஃபயகூலு ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப். இறைவா, கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் தான், கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் தான். ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். நான் சதகா செய்துவிட்டு, நான் தர்மம் செய்துவிட்டு, நான் ஒரு நல்லமல் செய்தவனாக ஒரு சாலிகான ஒரு அடியானாக வந்து விடுகிறேன் என்று ஒரு கொஞ்ச நேரம் டைம் கேட்பானாம். அன்புள்ள சோதரர்களே, அப்படி என்றால் மரண தருவாயில் மனிதன் அமல்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்கிறான், அமல்களுடைய தேவையை உணர்ந்து கொள்கிறான். எல்லாம் கொஞ்ச நேரம் டைம் தான், ஒரு தர்மத்தை செய்துவிட்டு நான் சாலிகானவனாக உன்னிடத்தில் வந்து சேருகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் நாம் தொழுத தொழுகைகள் எங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறது, நாம் ஓதிய குர்ஆன் எங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறது, நாம் நோற்ற நோன்புகள் உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் எங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே போன்று நபிகளாருடைய ஏனைய மனைவிமார்களும் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யார்தான் மரணத்தை விரும்புவார்கள், யார்தான் மரணத்தை விரும்புவார்கள்? அல்லாஹ்வை சந்திப்பதென்றால் மௌத்தாக வேண்டுமே, யாரோ எந்த ஒரு மனிதர் தான் அதை விரும்புவார்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸதாக்க, அப்படி அல்ல, வலாக்கின்னல் மோமின் இதா ஹதரஹுல் மௌத், ஒரு மோமின் அவன் மரணிக்கிற அந்த நேரம், ஒரு மோமின் மரணிக்கின்ற அந்த நேரம், முஃமின் என்றால் யார்? வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்து வணக்க வழிபாடுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தவன் தான் உண்மையான ஒரு மோமினாக இருப்பான். அந்த மோமினுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், புஷ்ஷிர பிரிதுவானில்லாஹி வ கராமத்திஹி, அந்த மரண தருவாயில் அவன் நல்லமல் செய்தவன் என்பதற்காக வேண்டி, அவன் சாலிகான ஒரு மோமினான ஒரு மனிதன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். நீ சொர்க்கவாதி என்று உயிர் பிரிகிற பொழுது அல்லாஹ் அறிவித்து விடுவான். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, எம்முடைய அமல்கள் அந்த உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்ல போகிறது, இவன் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டு தான் உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, வகைப இதா தவப்பத்துமுல் மலாயிகம், ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்கிற நேரம் மலாயிக்காமார்கள் வருவார்கள், யதரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், அவருடைய முகங்களுக்கு கன்னங்களுக்கு அறைவார்கள், முதுகு புறங்களுக்கெல்லாம் அறைந்து அவருடைய உயிரை கைப்பற்றுவார்கள். யார் அடிப்பது? மலக்குமார்கள் அடித்து அவர்களுடைய கன்னங்களுக்கும் அவருடைய முதுகுகளுக்கும் அடித்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் மரண தருவாயில் நாங்கள் சாலிகான அமல் செய்தவர்களாக நாம் மரணத்தை எய்துகின்ற பொழுது அங்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் சொல்லப்படும். அதே நேரம் அதற்கு மாற்றமாக நல்லறங்களில் கவனம் செலுத்தாமல் இபாதத்துகளில் பொடுபோக்காக இருந்து அந்த மரண தருவாயில் இருக்கிற நேரம் மலக்குமார்கள் அறைந்து கன்னத்தில் அறைந்து முதுகுகளும் விழாப்புறங்களிலும் அறைந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு அறைந்து அவருடைய முதுகுகளில் அடித்து உயிரை கைப்பற்றுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ذَلِكَ بِأَنَّهُمُ اتَّبَعُوا مَا أَسْخَطَ اللَّهُ, அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர்கள் பின்பற்றியவர்கள். எதிலெல்லாம் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கிறதோ அவைகளில் சென்று அவர்கள் கலந்து கொண்டவர்கள். இசை கச்சேரிகள் நடக்கிறதாம், பொடுபோக்கான காரியங்கள் நடக்கிறதாம், மார்க்கத்திற்கு முரணான வைபவங்கள் நடக்கிறதாம், அந்த இடங்களில் அவர்கள் போய் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களில் பங்கெடுத்தார்கள். அதனால் அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட்டதற்காக வேண்டி அவருடைய கன்னங்களிலும் முதுகுகளிலும் அறைந்து அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகரிஹு ரிதுவானஹு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டிய மனிதன் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு செயல்பாடிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டியவன் அல்லாஹ்வுடைய வெறுப்பை எதிர்பார்த்தான். அல்லாஹ்வுடைய வெறுப்பை சந்தித்து கொண்டான். அவருடைய அமல்களை இறைவன் அழித்து விட்டான். அவர்களுடைய நல்லறங்கள் சிலது செய்திருப்பான், ஆனால் பாவங்கள் அதிகமாக செய்திருப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவன் நல்லறங்களையும் கலந்து செய்தவனாக இருக்கிறான். இவனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவனுடைய உயிர் பிரிகிற நேரம் இவனுக்கு கன்னத்திலும் முதுகுகளிலும் அறைந்து உயிரை கைப்பற்றுவதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய அமல்களை இறைவன் அழித்ததற்காக வேண்டி, அமல்கள் எதுவும் இல்லை, அமல்களை அழித்து விட்டதற்காக வேண்டி இறைவன் என்ன செய்கிறான்? அவருடைய மரணத்தை மிக பயங்கரமான முறையில் அவருடைய உயிரை கைப்பற்றுவதாக அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே சொல்கிறான். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, இந்த மரண தருவாயில் எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. இந்த உயிர் பிரிகிற நேரம்தான் இந்த அமல்களுடைய மதிப்பும் இந்த அமல்களுடைய தேவையையும் ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வான். ஆனால் அவனுக்கு அதற்கு பின்னால் அவகாசம் என்பது கிடையாது. அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதன் அடுத்த கட்டம் தான் அவனுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லுகிற நேரம். ஒருவர் மரணிக்கிறார். அவர் மரணித்தால் அவரை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவை நடாத்தி விட்டு அவரை அடக்கத்திற்காக வேண்டி தோளிலே சுமந்து கொண்டு அவரை மையவாடிக்கு எடுத்துச் செல்லுகிற நேரம் அவனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இதா உதியத்தில் ஜனாஸா, ஒரு ஜனாஸா வைக்கப்பட்டால் ஃபஹ்தமலஹ ரிஜாலு அலா அனாகிஹிம், ஆண்கள் அந்த ஜனாஸாவை தோளிலே சுமந்து கொண்டு செல்லுகிற நேரம் ஃபைன்கானத் சாலிஹத்தன், அந்த ஜனாஸா, அந்த மரணித்த அந்த மனிதன் சாலிகான அமல் செய்து ஒரு சாலிகான நல்லடியானாக இருந்தான்.
நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு சாலிகான மனிதனாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, அவசரமாக என்னை கொண்டு போய் புதைத்து விடுங்கள், அவசரமாக என்னை கொண்டு செல்லுங்கள், அவசரமாக என்னை கொண்டு சென்று அடக்கி விடுங்கள் என்று சாலிகான மனிதனாக இருந்தால் சொல்லுவான். அன்புள்ள சோதரர்களே, அந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள். அந்த நேரம் எங்களுக்கு அவகாசம் கிடைக்காது. ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய ஜனாசாவை தூக்கி செல்லுகிற நேரம் இந்த அமல்களுடைய மதிப்பை அவன் உணர்ந்து கொள்கிறான். அந்த ஜனாசாவை தூக்கி செல்லுகிற நேரம், அந்த நேரத்தில் தான் இன்னும் இன்னும் அமல் செய்திருக்க வேண்டுமே என்று அவன் கதிகலங்கி நிற்பான். அன்புள்ள சோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது உண்மையிலே யோசித்து பாருங்கள். நாம் இப்போ உயிரோடு இருந்து கொண்டு எங்களை அங்கே கொண்டு போய் புதைங்க என்று சொல்வதற்கு ஒரு நாளும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம், வாயினால் சொல்லவும் மாட்டோம். ஆனால் மௌத்தா போய் சாலிகானவனாக இருந்தால், சாலிகான நல்லமல் செய்த நிலையில் மரணித்தவனாக இருந்தால், அவசரமாக கொண்டு போய் புதை, அவசரமாக கொண்டு போய் அடக்கு என்று சொல்லுவான் என்றால், அன்புள்ள சோதரர்களே, நல்லமல் எங்களுக்கு ஜனாசாவை தூக்கி செல்லுகிற நேரமும் எங்களுக்கு பலமாக கை கொடுக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், வைன்கானத் கைர சாலிகாம், அவன் சாலிகான அமல் செய்யாதவனாக இருந்தால், அவன் சாலிகான ஒரு அடியானாக அல்லாமல் வாழ்ந்திருந்தால், அந்த மனிதன் சொல்லுவானாம், காலத்தியா வைலஹா ஐன யதுஹபூன பிஹா, கை சேதமே, என்னை எங்கு எடுத்து கொண்டு போகிறீர்கள்? மௌத்தா போன மனிதன் அவன் புலம்புகிறான், என்னை எங்கு எடுத்து கொண்டு செல்கிறீர்கள்? ஏன்? அவனுடைய வாழ்வில் நல்லமல்கள் குறைவாக இருக்கிறது, நல்லமல்கள் இல்லாமல் இருக்கிறது, வணக்க வழிபாடுகளில் கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறான். இவனுடைய ஜனாசாவை தூக்கி செல்கிற நேரம், என்னை எங்கே எடுத்து செல்கிறீர்கள்? என்னை அடக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவன் உணர்ந்து கொள்வான், நல்லமல் இல்லாமல் அந்த நேரத்தில் எந்த மதிப்பும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. அடக்கிவிட்டால் நிச்சயமாக படு பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்பதை அந்த நேரத்தில் அவன் உணர்ந்து கொள்வான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மண்ணறையில் அடுத்த கட்டம்தான் ஒரு மனிதன் யோசிக்கிற மரணம். ஜனாசாவை தூக்கி செல்கிற நேரம், மண்ணறையில் வைக்கப்படுகிற நேரம். மண்ணறையில் வைக்கப்படுகிற பொழுது மனிதன், ஐயோ இன்னும் கொஞ்சம் அமல் செய்திருக்க வேண்டாமா, இன்னும் சில நல்லமல்கள் செய்திருக்க வேண்டாமா என்று அவன் புலம்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யத்பவுல் மையத ஸலாஸாம், ஒரு மையத்தை 3 விடயங்கள் பின்தொடர்கிறது என்றார்கள். ஒரு மையத்தை ஒருவர் மௌத்தா போனால் 3 காரியங்கள் அவனோடு அடக்கஸ்தலம் வரைக்கும் செல்கிறது, அடக்குகின்ற இடம் வரைக்கும் செல்கிறது. வயபுகா மாஹும் ஃபயர்ஜு இஸ்னான், 2 காரியங்கள் அடக்கத்தலத்திலிருந்து திரும்பி விடுகிறது. வயபுகா மாஹு வாஹிதுன், ஒரே ஒரு காரியம் மட்டும் அவனுக்கு கபருக்குள்ளாலும் வந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஹ்லுஹு வமாலுஹு, அவனுடைய பொருளாதாரங்களும் குடும்பங்களும் அவனை புதைத்து விட்டு வந்து விடுவார்கள், அடக்கி விட்டு வந்து விடுவார்கள். வயபுகா அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அவனோடு கபருக்குள் அவனுக்கு பக்கபலமாக இருப்பது, அவனுக்கு உதவியாக இருப்பது, அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போவது அவனுடைய அமல் மட்டும்தான். கோடான கோடி சொத்து இருந்தாலும் சரி, ஆண் வாரிசுகளை பெற்ற சிங்கமாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணறையில் பலன் கிடைக்காது. அந்த மண்ணறையில் பலன் கிடைக்க வேண்டுமென்றால் அமல்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். அதற்குள்ளால் அனுமதி அமலுக்கு மட்டும்தான். ஆக அன்புள்ள சோதரர்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே கழித்த அந்த இபாதத்துகள், அந்த செய்த அந்த நல்லறங்கள், அவைகளில் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். மரணம் எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. கபரிலே இருந்து கொண்டு அவனுக்கு அமல்கள் கை கொடுக்க போகிறது. அவனுடைய அமல்களுக்கு ஏற்பதான் கபரிலே விசாலம் கிடைக்க போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபரிலே ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் அவனை கபரு ஒரு நெருக்கும் என்றார்கள். அதே நேரம் சொன்னார்கள், அந்த கபரு கடுமையான இருளாக இருக்கும். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்ற துஆ என்ன? ஜனாசாவை பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி, இறைவா அவருடைய கபரை விசாலப்படுத்து, அதில் நீ அவருக்கு ஒளியை ஏற்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திக்க சொன்னார்கள். அன்புள்ள சோதரர்களே, எங்களுடைய நல்லறங்கள் மட்டும்தான் எங்களுடைய கபருக்கு வெளிச்சமாக இருக்கும். நாம் செய்கின்ற தொழுகைகளும், நாம் செய்கின்ற தர்மங்களும், நாம் ஓதுகின்ற குர்ஆனும், நாம் நோற்ற நோன்புகளும் தான் அந்த கபரில் எங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போகிறது.
அப்படி என்றால் இந்த நல்லறங்கள் முற்று பெற்றுவிடக்கூடாது, ரமலானோடு நிறுத்திவிடக்கூடாது. இது மரணத்திற்கு தேவையானது. மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு இந்த இபாதத்துகள் எங்களுக்கு தேவையானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் நிறைய ஏராளமான செய்திகளை சொல்லலாம். தொட்டு காட்டுவதற்காக வேண்டி சொல்லுகிறேன். மறுமையில் அடுத்த கட்டம், எல்லோரும் மன்னரையிலிருந்து மறுமையில் மஹ்ஷர் பெருவரியிலே எழுப்பப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலே ஒரு மனிதன் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் பார்க்கப்பட மாட்டாது. பூமியில் அழிவு ஏற்பட்டு விட்டால், இறைவனுடைய கோபப்பார்வை வந்து விட்டால், நல்லவர்கள் இருக்கிறார்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற பார்வை பார்க்கப்படாது. எல்லோரையும் சேர்த்து இறைவன் அழித்து விடுவான். அழித்து விட்டால் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம புய்து அலா அமாலிஹிம், உங்களுடைய நல்லறங்களின் அடிப்படையில் தான் மறுமையில் எழுப்பாற்றப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகில் செய்கிற நல்லமல்கள் தான், அந்த அடிப்படையில் தான் நாளை மறுமையில் அவன் எழுப்பாற்றப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சோதர்களே, அப்படி என்றால் மறுமையுடைய அந்த நாளில், அந்த மஹ்ஷர் பெருவழியிலும் எங்களுக்கு உதவியாக கை கொடுக்க போவது என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய உங்களுடைய அடுக்கு மாடிகளான வீடுகள் அல்ல, என்னுடைய உங்களுடைய சொத்து செல்வங்கள் அல்ல, நாம் செய்கின்ற தஸ்பீஹ், நாம் சொல்லுகின்ற சுபஹானல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. நாம் தொழுகின்ற தொழுகை மறுமையில் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. அதே போன்றுதான் சகோதரர்களே, நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்திலே படித்த ஒரு விடயம், சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கடக்குகிற நேரம், சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கடக்குகிற நேரம் நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பாலத்திற்கு அருகாமையிலே மக்கள் போய் நின்று விடுவார்கள். கடுமையான இருள் சூழ்ந்த இடமாக அந்த இடம் இருக்கும். அந்த பாலம் வழுக்கக்கூடியது, சறுக்கிவிடக்கூடியது. அந்த பாலத்திற்கு பக்கத்தால் வலதாலும் இடதாலும் கொக்கிகள் மாற்றப்பட்டிருக்கும், முள்ளுகள் வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலே தப்புவது என்பது யாராலும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவ்வளவுக்கு இருளாக இருக்கும் தெரியுமா அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய பாலம், எவ்வளவு இருட்டாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பக்கத்தில் இருக்கின்றவரை கூட தொட்டால் தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரா என்பதை தொட்டு பார்த்தால் தான் தெரியும், கண்ணால் பார்த்தால் அந்த இருளுக்குள் விளங்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவ்வளவு இருட்டாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பாலத்தை கடக்க வேண்டும். காலை வைத்தால் அது வலிக்கி விடுகிறது, சறுக்கி விடுகிறது. அங்காலும் இங்காலும் முள்ளுகளும் கொக்கிகளும் வந்து அவனை தூக்கி நரகத்திலே தூக்கி போடுகிறது. அப்படியான அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாலத்தை, அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை சிலர்கள் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள், சிலர்கள் காற்று போன்று கடந்து விடுவார்கள், இன்னும் சிலர் பறவையின் வேகத்திலே கடந்து விடுவார்கள், இன்னும் சிலர் பந்தய குதிரை போன்று மிக வேகமாக கடந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஜ்ரீபிஹிம் அஅமாலஹும், அவருடைய அமல்கள் தான் அவர்களை அந்த சிராத் என்ற பாலத்தில் அவர்களை கடக்க வைக்கிறது. இழுத்து கொண்டு ஓடிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாம் செய்கிற நல்லமல் தான் அந்த சிராத் என்ற பாலத்தில் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. எம்முடைய பிள்ளைகள் அல்ல, எம்முடைய சொத்துக்கள் அல்ல, எம்முடைய உடைமைகள் அல்ல, நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்த பட்டம் பதவிகள் அல்ல, நாம் செய்கின்ற ஒரு தஸ்பீஹ், ஒரு சுபஹானல்லாஹ், ஒரு தக்பீர், ஒரு தொழுகை, ஒரு குர்ஆன் ஓதல், இதுதான் அந்த மறுமையுடைய நாளில் அந்த சிராத் என்ற பாலத்தை கடப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது. அன்புள்ள சோதர்களே, அப்படி என்றால் இந்த அமல்களுடைய தேவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமல்கள் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. கடும் இருளாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பாலத்தை கடப்பதற்கு வெளிச்சம் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரவர் செய்த நல்ல அமல்கள் அவரவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். சிலருக்கு மலை போன்று வெளிச்சம் இருக்கும், சிலருக்கு மரம் போன்று வெளிச்சம் இருக்கும், சிலருக்கு விரல் நுனி அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும். அதிலே மிகவும் தத்தி தடுமாறி தவண்டு அந்த பாலத்தை கடந்து விடுவார்களாம். அன்புள்ள சோதர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த வெளிச்சம் எதனால் கிடைக்கும் தெரியுமா? அந்த சிராத் என்ற இருட்டில் பயணிக்க போகின்ற அந்த பாதையிலே உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியது தெரியுமா? நானும் நீங்களும் செய்த நல்லமல் மட்டும்தான். என்னுடைய தொழுகையும் உங்களுடைய தொழுகையும் அவரவருக்கு மட்டும்தான் அது வெளிச்சமாக இருக்கும். அமல்களை பொறுத்து, இந்த உலகில் செய்த நல்ல அமல்களை பொறுத்துத்தான் அவர்களுக்கு அந்த பாலத்தை கடப்பதற்குரிய வெளிச்சம் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சோதர்களே, அப்படி என்றால் இந்த அமல் மிக முக்கியமானது. இது முற்று பெற்று விடக்கூடிய ஒன்றல்ல. மரணம் வரும் வரைக்கும்
தொழுது கொண்டும் இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டும் இருக்க வேண்டும். என்னுடைய வாப்பாவோ உங்களுடைய வாப்பாவோ, என்னுடைய உம்மாவோ உங்களுடைய உம்மாவோ அந்த நேரங்களில் வந்து ஒருபோதும் கை கொடுக்க மாட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பிள்ளைகளோ கை கொடுக்க போவதில்லை. குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து நின்றாலும் அவர்களுடைய எந்த பலனும் கிடைக்காது. நான் செய்த தொழுகையும் நான் ஓதிய குர்ஆனும் நான் நோட்ட நோன்புகளும் தான் அங்கு கை கொடுக்க போகிறது என்பதை ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சோதர்களே, பெற்றோர்களே, ஒரு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குழந்தைகளை தந்திருக்கிறான். அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வாலிபர்கள் என்பதால் அவர்கள் கவனஈனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கிறான், ஒன்றை ஞாபகப்படுத்தி பேசுகிறான். சோதரர்களும், நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் குழந்தை கிடைக்க இருக்கிற அந்த நேரம், குழந்தை கிடைக்க இருக்கிற அந்த நேரம், கணவனும் மனைவியும் குழந்தையை பெற்றெடுக்கின்ற தாய் கருவறையிலே அந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் பட்ட துன்பங்கள் இருக்கிறது. அவர்கள் மனதளவால் பட்ட துன்பத்தை இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். மனதளவால் தன்னுடைய மனைவி பிரசவிக்க போகிறாள் என்று இருக்கிற நேரம் அந்த மனைவி பட்ட பயம், ஒரு கணவனாக இருந்து கொண்டு அந்த குழந்தையை மனைவி பெற்றெடுக்க போகிற அந்த நேரத்தில் இந்த கணவன் படுகிற அவஸ்தை, பயம், இதை இறைவன் திருமறையிலே ஞாபகப்படுத்துகிறான். சூரா அல் ஆராப் என்ற அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். 189வது வசனம், 190வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கருவறையிலே குழந்தை உருவாகிறது. அந்த தாய் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாள். பலம்மா அஸ்தலத், அது அப்படியே வயிறு பெருசாகி குழந்தை முழுமையான உருவத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதை சுமப்பதற்கு அவளுக்கு மிகவும் கஷ்டமாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்திலே அவங்க பயந்து கொண்டிருப்பார்கள். எதை பயப்படுவார்கள் தெரியுமா? ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெற்றெடுக்குகின்ற அந்த நேரத்தில் எதை பயப்படுவார்கள் தெரியுமா? என்ற புல் அங்கவீனமாக இருந்து விடக்கூடாது, என்ற குழந்தைக்கு எந்த சேதமும் இருந்து விடக்கூடாது, கைகொட்டையாகவோ கால்கட்டையாகவோ பார்வைகள் இழந்தவனாகவோ எந்த ஒரு அங்கவீனமும் இல்லாமல் அவன் சாலிகானவனாக பெற்றெடுக்க வேண்டும் என்று என்னை பெற்றவர்களும் யோசித்திருப்பார்கள், உங்களை பெற்றவர்களும் யோசிப்பார்கள். நாம் பெற்றெடுக்க கூடியவர்களை நாம் யோசிக்கிறோம். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த கருவறையிலே வளர்ந்த அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் தாவல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், லைன் ஆத்தைதனா சாலிகன், இறைவாம் என் மனைவி புள்ளையை பெற்றெடுக்க போறான், அவக்கு நீ கொடுக்கிற புள்ளை எந்த சேதமும் இல்லாமல், எந்த அங்கவீனமும் இல்லாமல், எந்த குறைகளும் இல்லாமல் முழுமையான அழகான தோற்றத்திலே நீ பெற்றெடுத்து தாயா அல்லாஹ் என்று குழந்தையை பெறச் செய்ய அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். லைன் ஆத்தைதனா சாலிகன், நீ சாலிகான பிள்ளையாக எந்த குறைகளும் இல்லாத குழந்தையாக நீ எனக்கு தந்தால் எனக்கு உனன்ன மினஷாக்கிறேன், இறைவாம் உனக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்திருக்கிறோம். சகோதரர்களும், அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்தித்திருக்கிறோம். மனைவி லேபர் ரூம்ல இருக்கிற நேரம் இங்க கணவனுடைய பதட்டம், ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கணும், எந்த குறையும் இருந்து விடக்கூடாது, அங்கவீனம் இருந்து விடக்கூடாது என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து பிரார்த்தித்து பெற்றெடுத்த பிள்ளைகள் இவர்கள். இவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்தோம்? இறைவாம் அவனை மட்டும் நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக எனக்கு பெற்றெடுத்து தந்தால், எனக்கு கிடைக்க செய்தால் நான் உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? பலம்மா ஆதாஹுமா சாலிகன், நாங்கள் அந்த ரெண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பிள்ளையை முழுமையான ஆரோக்கியமான எந்த குறையும் இல்லாத குழந்தைகளாக கொடுத்து விட்டால் அவன் என்ன செய்கிறான்? நன்றி கட்டு நன்றி மறந்து நடக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் அன்புள்ள சகோதரர்களே, எமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறோம், நீ எங்களுக்கு சாலிகானவனாக தந்தால், எந்த குறையும் இல்லாமல் தந்தால் உனக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். அப்படி என்றால் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கிற விதங்களை எடுத்து பாருங்கள். பாப்பாவை வளர்க்கிறான் பிள்ளை, பாப்பாவை எதிர்த்து பேசுகிறான் பிள்ளை, பாப்பாவுக்கு ஒன்றுக்கொன்று பேசுகிறான் பிள்ளை, பாப்பாவா பிள்ளையா யாரு பாப்பா என்று தெரியாத அளவுக்கு பிள்ளைகள் நடந்து கொள்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன தெரியுமா? நான் என் மகனுக்கு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கிறான் இல்லை என்று ஆண்மை இழந்து பேசுகின்ற பெற்றோரையும் பார்க்கிறோமா இல்லையா? அது ஒரு ஆண்மை இல்லாதவனாக என் பிள்ளைக்கு சொல்லி பார்த்தா அவன் கேட்கிறான் இல்லையா? அன்புள்ள சோதர்களே, நீங்கள் அப்படி சொல்லி இறைவனிடத்திலே பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. சோதர்களே, நீங்கள் எப்படி பெற்றெடுத்தீர்கள்? அந்த லேபர் ரூம்ல உங்களுக்கு மனைவி இருக்கிற நேரம், எல்லாம் அவனை சாலிகானவனாக தந்தால் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றால் இப்படி பேசுகிறாயே. அப்படி என்றால் சகோதரர்களே, மிக முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்து
அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து நான் உனக்கு நன்றியுள்ள அடியானாக இருப்பேன் என்று சொல்லி பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகளை நாம் மார்க்கத்தோடு வளர்ப்போம். மார்க்கத்தோடு வளர்க்காது விட்டால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். உம்மாவும் பாப்பாவும் அவ்வளவு இபாதத்தாளியாக இருப்பார்கள், அவ்வளவு வணக்கசாலிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவனை விட ஒரு காடையனை காண முடியாது, அவனை விட ஒரு ரவுடித்தனம் செய்கிறவனை காண முடியாது. ஆனால் இபாதத்தில் மூலிகைவனாக அவருடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். சோதர்களே, அப்படி என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் கண்ணியமாக மரியாதையாக இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், கௌரவமாக வாழுகின்றவர்கள். அவர்களுக்கு இழுக்கை தேடி கொடுத்து விடக்கூடாது. அவர்களுடைய விஷயத்தில் நாம் இபாதத்துகளில் ஈடுபட்டு நாம் என்னுடைய வாப்பா மௌத்தா போனாலும் அடுத்தது என்ற வாப்பாவுக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அமல் என்ன தெரியுமா? வலதுன் சாலிகுன் எது உலகு, தொழக்கூடிய ஓதக்கூடிய சாலிகான அமல் செய்யக்கூடிய அந்த பிள்ளையுடைய பிரார்த்தனை மட்டும்தான் வாப்பாவுக்கும் உமாவுக்கும் போய் சேரப்போகிறது. குடிகாரனாக இருந்து கொண்டு இந்த பாவனைகளை பாவித்து கொண்டு இசை கச்சேரிகளுக்கு பின்னாலும் இந்த நாடகங்களுக்கு பின்னாலும் படங்களுக்கு பின்னாலும் போய்கொண்டு மௌத்தா போன வாப்பாவுக்காக வேண்டி துவா செய்வதில் பலனில்லை, அவர்களில் பலனில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சோதரர்களே, இபாதத் மிக முக்கியமானது. பெற்றோர்களே, உங்களுடைய மன்னரைக்கு உங்கள் பிள்ளைகள் அவசியமானவர்கள். ஆகவே வணக்க வழிபாடுகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களையும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்தி அவர்களையும் நாளை மறுமையில் சொர்க்கம் வரை செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. வாக்கூலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.